வீடியோ எடுக்கிறேன் தானே சொன்னேன். ஏடி சொல்ற? எங்க இன்னொன்னு ஒரு பையன் வந்தான், நீ என்ன நோண்டிட்டு அந்த பையனோட போகும்போதே தெரியும் எனக்கு. எல்லாமே இந்த வீடியோனால தான். பிளாட்டான 6 பேக்ஸா மாத்துறதுக்கான டயட் அண்ட் எக்ஸசைஸ் தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இப்பயே சேவ் பண்ணிட்டு. ஹலோ, வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்ப்பா நானு. அதுக்கப்புறம் கால் பண்ணிட்டாமா? மா அப்படியெல்லாம் இல்லம்மா, நான் அந்த வீடியோ எடுத்து முடிச்சோன்னா கால் பண்ணிடுறேம்மா உனக்கு. இல்ல இல்ல, நான் நல்லா யோசிச்சு பாத்துட்டேன். உன்ன மாதிரி ஒரு ஆள் எனக்கு தேவையே இல்ல. உன்னை விட சூப்பரான ஆளா நான் பாத்துக்கிறேன். என்னது? எங்க இன்னொன்னு ஒரு பையன் வந்தான், என்னடி சொல்ற? வீடியோ எடுக்கிறேன் தானே சொன்னேன். எல்லாமே இந்த வீடியோனால தானே கிடைச்சிருக்கு. என்ன மரியாதை எல்லாம் பேசுற? என்ன டைம்? என்ன டைம்? நான் கொடுக்காத டைமா உனக்கு? போன் வைக்காத. என்னத்துக்குடி கால் கட் பண்ண? நான் பாட்டுக்கு என் வேலையா தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். நீயே கால் பண்ணி நீ என்ன உசுப்பேத்தி விட்டு நீ எப்படி கால் கட் பண்ணலாம்? எனக்கு அன்னைக்கே தெரியும், அந்த கார்த்தியோட போகும்போது நம்பி தானே நீ அனுப்பிச்சு விட்ட. உடனே நம்பி தானே அனுப்பிச்சு விட்டேன். நீ எப்படி இப்படி பண்ணுவ? வார்த்தை இறந்து பேசு, வார்த்தை இறந்து பேசி பிளாக் பண்ணிட்டா. பிளாக் வேற பண்ணிட்டா. எல்லாத்துக்கும் இந்த பாய் பெஸ்டி நாதாரி தான். அது மட்டும் இல்லாம அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு அந்த சுமதி வேற. இதுங்களை வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பார்த்துருப்பீங்க, எஸ்பெஷலி இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு பர்சனோட ஹெல்த்தை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும், மூட் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் நீங்களே பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் நம்ம இந்த சேனல்ல ரொம்ப நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் தான் நம்மளோட மேஜர் ஃபோக்கஸாக இருந்திருக்கு. அண்ட் எஸ்பெஷலி ஃபேட் லாஸ் அண்ட் வெயிட் லாஸ் ஸ்ட்ரெஸ் இதையும் வேற லெவலாக பாதிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ப்ராபப்ளி நம்ப மாட்டீங்க. பட் ஆனால் எல்லாருக்கும் இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் இஷ்யூ தான் இருக்கணுன்றலாம் இல்லைங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், மணி ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், லிஸ்ட் போட்டுகிட்டே போகலாம். பட் ஆனால் அது எண்ட் ரிசல்ட் உங்கள் ஹெல்த் ரொம்பவே மோசமாகும். அதுக்கப்புறம் ஃபேட் லாஸ் எஸ்பெஷலி ரொம்பவே கஷ்டமாகும். இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் நிறைய எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் ஹார்மோன் கார்டிசால் அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? அது ரொம்பவே ஷூட் அப் ஆயிடும். இப்போ எஸ்பெஷலி ஒரு பாடியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளில் ஓரளவுக்கு ஆஃப் கார்டிசால் தான் ஒரு நார்மல் ஹியூமன் பீக்கு ப்ரொடியூஸே ஆகும். பட் இந்த மாதிரி ரெகுலராக ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகிட்டு இருக்கிறவங்க, ரெகுலராக டென்ஷன் எடுத்துக்கிறவங்களுக்கெல்லாம் பீக்ஸ் அண்ட் வேலிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ டக்குன்னு ஏறும், டக்குன்னு இறங்கும், டக்குன்னு ஏறும், டக்குன்னு இறங்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால அந்த கார்டிசால் ரொம்ப அடிச்சு தூக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபேட் பர்னிங் வந்து உங்க பாடி கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றதுக்கான நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? இப்போ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்லாம் இன்வால்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவனா போய் வெளியில சாப்பிட்றது, இப்போ இந்த மாதிரி காலில் கத்தி முடிச்சதுக்கு அப்புறமாட்டே போயிட்டு பர்கர், பீட்சா எல்லாம் சாக்லேட் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து சாப்பிட்றதோ இல்லை நொறுக்கு தீனிமை எடுத்து சாப்பிட்றதோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போகும். செகண்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் லேட்டர் ஆன் இந்த டே உங்களுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி மெலட்டோனின் ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்பவே கம்மி பண்ணிடும். மெலட்டோனின் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப் இன்டியூஸ் பண்ணுற ஹார்மோன். ஸோ இந்த மெலட்டோனின் ப்ரொடியூஸ் ஆகாமல் போயிடுச்சுன்னா உங்களால் ஒழுங்காக தூங்க முடியாது. ப்ராபப்ளி நீங்கள் லேட்டாக தூங்கலாம், இல்லாட்டி நீங்கள் சீக்கிரமாக தூங்க போயிட்டீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் மெலட்டோனின் ப்ரொடியூஸ் ஆகாததுனால கார்டிசால் ஏற்கனவே பீக்கில் இருந்ததுனால உங்களால் ஒரு ஃபுல் ஸ்லீப் சைக்கிள் அச்சீவே பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் தூங்காமல் போனீங்களோ இல்லை இம்ப்ராப்பர் ஸ்லீப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அடுத்த நாள் காலையிலையோ இல்லை அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாகவே ஹையர் ஆப்படைட் இருக்கும். ஏன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாத போது ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கும் போது உங்களுக்கு கிரெலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த கிரெலினை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹங்கர் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹங்கர் ஹார்மோன் ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆனாலே நீங்கள் தேவையில்லாத நிறைய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சாப்பிட ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கார்டிசால் இன்னும் ஹையராக ப்ரொடியூஸ் ஆகிற நிறைய பீக்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எஸ்பெஷலி தொப்பை ரீஜன், அப்டமனல் ரீஜனில் நிறையவே கொழுப்பு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கச்சக்க ஸ்டடீஸ்லேயே சொல்லியிருக்காங்க. பெல்லி ஃபேட் எல்லாம் வேணான்னு யோசிச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறமால்ட்டே ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் காஸ் பண்ணுறது கூட நிறைய சான்சஸ் இருக்குன்னு நிறைய ஸ்டடீஸில் சொல்கிறாங்க. இப்போ ஜென்ரலாக நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லங் கேன்சர்னால கூட சாப்பிட்றதில்ல, அவங்க வந்து ஹார்ட் அட்டாக்னால தான் சாகுறாங்க. அது எப்படிடா ஸ்மோக்கிங்கும் ஹார்ட் அட்டாக்கும் கனெக்டடு? ஆப்வியஸாக அது கெடுதல் தான் நமக்கு. பட் ஆனால் ஸ்மோக்கிங் லீட்ஸ் டு லங் கேன்சர் அப்படின்னு தானே வீடியோவில் போடுறாங்க. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்மோக்கிங் பீப்புள் அடிக்டடாக இருக்கிறவங்க ஹார்ட் டிசீஸ்னால தான் சாகுறாங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸு.
இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது தான் நிறைய பேர் தம்மே போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய க்ரானிக் ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணுறவங்க நிறைய பிளாக்கேஜ் நடந்து அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்குள்ளே போய் முடியும். ஸோ அதனால தான் நீங்கள் ரொம்ப ப்ரோஆக்டிவாக இப்போவே நீங்கள் மேனேஜ் பண்ண ஆரம்பிக்கணுங்க. அதுக்கப்புறமேல்ட்டு 90% ஆஃப் த செரட்டோனின், அதாவது உங்களோட ஃபீல் குட் ஹார்மோன், நீங்கள் இப்போ ரொம்ப ஸ்டேபிளாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா, இதுக்கெல்லாம் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செரட்டோனின் ப்ரொடக்ஷன் ஸ்டேபிளாக நல்லா இருக்குது, சரிங்களா? பட் ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் கார்டிசால் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்பவே ஹையர் அப்பாக போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் வந்து ஜென்ரலாகவே டிஸ்டர்ப்ட் ஆகும். இது வந்து எங்கே போய் முடியுதுன்னா செரட்டோனின் ப்ராப்பராக ப்ரொடியூஸ் ஆகுமோ உங்கள் கட் ஹெல்த் ரொம்பவே மோசமும் ஆக ஆரம்பிக்குது இதே ப்ராசஸில். ஸோ அதனால உங்களுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டமும் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகி உங்களுக்கு ப்ராப்பர் நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் நடக்காது, கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வரும், அதுக்கப்புறம் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு வந்து பேடு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு என்னை பார்த்து கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இதுக்காகவே. முதல் விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கார்டிசால் ஸ்பைக்கை நீங்கள் காலங்காத்தாலேயே முடிச்சிடணும். நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னா முதல் வேலையை எனி டைப் ஆஃப் ஃபிசிக்கல் ஹார்ட் ஆக்டிவிட்டி, சரிங்களா? இப்போ நம்ம பாடியை நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்குது அப்படின்ட்டு இல்லை. எனி டைப் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரிகரஸாக நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது வந்து கூட பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி வந்து ஹையர் கார்டிசால் லெவல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதனால் நீங்கள் காலங்காத்தாலேயே இல்லை காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் முதல் வேலையை உங்களோட பீக்கை முடிச்சிட்டிங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த டே உங்களால் இன்னும் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் உங்கள் பாடிக்கு கொடுக்குறீங்க. ஜென்ரலாகவே உங்களுக்கு ஒரு பர்சனோ இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குது அப்படிங்கிற போது அதுலேருந்து ஸ்டேவே பண்ண பாருங்க. அப்படி இல்லை, அது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அந்த பர்சனா இருந்தாலும் சரி, அந்த வேலையா இருந்தாலும் சரி, அந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க ரியாக்ஷன் பண்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்றதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த நெகட்டிவா ரியாக்ட் பண்றதை நீங்க கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணலாம். எவ்ரி டைம் when you feel like you want to shout, ஏதாவது கத்தணுமோ இல்லை ஸ்ட்ரெஸ் பயங்கரமாகி டென்ஷன் படும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இதனால நமக்கு என்ன தாண்டா கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கனாலே நீங்கள் நிறைய கெட்ட விஷயங்களை அதுக்கப்புறமா வரதை தவிர்க்கலாங்க. ஸோ அதனால லேர்ன் டு பி பேஷண்ட் வித் யோர் ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறமால்ட்டு இந்த மாதிரி நிறைய ப்ரீதிங் அண்ட் மெடிடேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் யூடியூப்ல எக்கச்சக்கம் கொட்டி கிடக்குதுங்க. இதெல்லாம் சும்மாவா சொல்றாங்க? இந்த யோகாசனா, ப்ரீதிங் டெக்னிக் அப்படி இப்படின்ட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் நீங்கள் என்கேஜ் பண்ணணும். பட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மென்டல் ஸ்டேட்டை நல்லா ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் இதையும் நீங்கள் நிறைய ரீசர்ச் பண்ணி உங்களோட ரூட்டீனில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். டயட் ரொம்பவே முக்கியங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் கட் ஹெல்த் வந்து உங்கள் மூடை ரொம்பவே டிட்டர்மைன் பண்ணுது. நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஹை ஃபைபர் அண்ட் ப்ரோபயோட்டிக் ரிச்சாக உள்ள டயட் கன்சியூம் பண்ண ஆரம்பிங்க. நிறைய ஜங்க் அண்ட் ப்ராசஸ் சுகர்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணுறது நிறுத்துங்க. ஏன்னா இது வந்து ப்ராசஸ் ஃபுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய மூட் டிசார்டர்ஸ் கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த நிறைய சுகர் ஸ்பைக்ஸ் எல்லாம் வரும்போது அதெல்லாம் தவிர்த்துட்டு ஹெல்தி அண்ட் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் கன்சியூம் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் கட் ஹெல்த் சூப்பராக இருந்தாலே நீங்கள் சூப்பராக இருப்பீங்க, சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் அடுத்த வீடியோ என்ன வேணும்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஆக்டிங் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா அதுக்கும் கொஞ்சம் அப்ரிசியேஷன் கொடுங்க. நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள், அடுத்த தடவை நான் மாற்றிக்கிறேன். இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 1000 லைக் டார்கெட் வச்சுருக்கேன். 1000 லைக்ஸ் வந்ததுன்னா என்னால் அடுத்த வீடியோ இன்னும் ஃபாஸ்டராகவும் பெட்டராகவும் அப்லோட் பண்ணுவேன் நான். ஸோ அதனால் அதை மட்டும் எனக்காக பண்ணிடுங்க, சரிங்களா? டாட்டா, பாய்.